ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேட் ட்ராயிங்கை எப்படி sketchup ஃபைல்குள்ளே இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு sketchup ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ட்ராயிங்கை இப்போ sketchupல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ட்ராயிங்கை நான் இப்போ sketchupல இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ராயிங்கை நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக இதை ஃபஸ்ட்டு சேவஸ் பண்ணிக்கோங்க. சேவஸ்ன்னு கொடுத்துட்டு எதுக்காக சேவஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்கெட்சப்புக்காக மட்டும்தான் சேவஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால ஃபார் ஸ்கெட்சப்னு கொடுத்துக்கிறேன் நான். இப்போ இந்த ஃபைல் சேவஸ் ஆகிருச்சு. இது ஒரு தனி ஃபைலாக வந்துருச்சு. உங்களோட ஒரிஜினல் ஃபைல் அப்படியே தனியாக இருக்கும், அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ இந்த ஒரு ஃபைலை இந்த ட்ராயிங்கை தான் நம்ம அங்கே கொண்டு போகணும். இந்த ரெண்டு ட்ராயிங்கை தான் நம்ம உள்ளே கொண்டு போகணும் ஸ்கெட்சப்குள்ளே. அப்படின்றப்ப இதில் இருக்க அந்த தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் பிளானில் காட்டியிருப்பீங்க. நிறையா பெட்டு, டைனிங்கு, இந்த மாதிரி சோஃபா, இதெல்லாம் நிறையா காட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட்டு, அதே மாதிரி டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் இங்கேயே நீங்கள் தூக்கிட நல்லது. இது எதுக்காக இங்கேயே தூக்கிடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே போய்ட்டு நீங்கள் பாயிண்ட் எடுக்கிறப்ப, ஸ்கெட்சப்பில் ஒர்க் பண்ணுறப்ப பாயிண்ட் எடுக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனில் பாயிண்ட் ஏதாவது மாற்றி எடுத்துரும். அது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்ருக்கும். அதனால் அதெல்லாம் இங்கேயே நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே போய் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே இருக்க எல்லாத்தையுமே, இதில் இருக்க அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு எலிவேஷனுக்காக தான் நீங்கள் அந்த 3D ஒர்க் பண்ண போனீங்கன்னா அந்த எலிவேஷனையும் ஃபஸ்ட்டே நீங்கள் 2Dயில் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. கேட்லேயே ரெடி பண்ணிட்டீங்கன்னா தான் அங்கே போய் நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக டக்கு டக்குன்னு வேலை பார்க்க முடியும். இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு எல்லாமே தேவையில்லாத எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டோம். டெலிட் பண்ணிட்டு நம்ம ட்ராயிங் வரையறதுக்கு தேவையான லைன்ஸ் என்னென்ன அதை மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபைலை சேவஸ் பண்ணி இதை வச்சுக்கிட்டீங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்கெட்சப் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் எப்பயும் போல் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட்டில் வேணும் அப்படின்றத கொடுத்துருங்க. நம்மளுக்கு சிம்பிள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் தேவை நம்மளுக்கு. அதை ஸ்டார்ட் யூஸிங் கொடுத்துருங்க. ஃபைனலி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிரும். தென் இப்போ நீங்கள் இங்கே போய்ட்டு ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்னு கொடுத்துட்டு தென் நீங்கள் அந்த சேவ் பண்ண கேட் ஃபைல் ஃபார் ஸ்கெட்சப்னு சொல்லிட்டு ஒரு கேட் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அது எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அங்கே போய்ட்டு இந்த இடத்துல கேட் ஆப்ஷன் காட்டும். அதில் கேடை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக என்னோடது சாஃப்ட்வேர் எக்ஸ்பைரி ஆகிருக்கு, அதனால் அதில் காட்ட மாட்டேங்குது. நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்கீங்களோ, ப்ராஜெக்ட் ட்ராயிங்ஸ்குள்ளே எந்த இடத்துல போய் நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அந்த சேவ் பண்ண ட்ராயிங்கை போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ட்ராயிங் உள்ளே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ட்ராயிங்காக இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வரது உங்களுக்கு ஒரே குரூப்பாக தான் இருக்கும். இதுக்குள்ளே போய் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் இதை இந்த வால் ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் இதுலேருந்து டேரெக்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இது இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸஸ்னால், நம்ம டேரெக்டாக எந்த விதமான மெஷர்மெண்ட்டில் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் கேடில் ஒர்க் பண்ணதை அப்படியே இங்கே வச்சு எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணாமல் நீங்கள் புதுசாக வரைகிறீங்கன்னா அந்த பிளானே வரைகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், அது லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் உங்களோட கேடில் இருக்கிற ட்ராயிங்கை அப்படியே நீங்கள் இங்கே 3Dலேயும் அதையே யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிட முடியும். ஒரு கேட் ட்ராயிங்கை எப்படி ஸ்கெட்சப்பில் இம்போர்ட் பண்ணுறது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பிளானை வச்சு எப்படி இதை ஒரு 3D ஃப்ளோர் பிளானாக வரையலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள்.